ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம மலாய் குல்ஃபி செய்ய போகிறோம். மலாய் குல்ஃபி செய்கிறதுக்கு வந்து நம்ம 1 லிட்டர் வந்து பால் எடுத்துக்கலாம். நான் ஆவின் பால் தான் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் பால் பாக்கெட் க்ரீன் இல்லை ஆரஞ்சு எதுனாலும் எடுத்துக்கலாம். ஒரு பேனில் நம்ம 1 லிட்டர் பாலே நம்ம கட் பண்ணி ஊற்றிட்டு அதை நம்ம பாயில் பண்ணிக்கலாம். பாயில் பண்ணும்போது நடுவில் நீங்கள் இது மாதிரி ஸ்டிர் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம 1 லிட்டர் பால் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா சுண்டி வர அளவுக்கு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சைட் பை சைடு இதுக்கு ஃப்ளேவரிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ளேவரிங்க்கு வந்து நம்ம ஒரு 10 முந்திரி, 10 பாதாம், ஒரு 10 பீஸ் போல் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 4-5 ஏலக்காவும் சேர்த்து நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொருன்னு பொடிச்சு எடுத்துக்கலாம் இதோட ஃப்ளேவரிங்க்காக. இப்போ இந்த அளவுக்கு பொரித்து எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ பால் வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு சுண்டி வந்திருக்கு. பாதி அளவுக்கு சுண்டி வந்த உடனே நம்ம பொடிச்சு எடுத்த ஃப்ளேவரிங் நட்ஸோட பவுடர் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்துக்கலாம். சுகர் ரொம்ப தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 8 ஸ்பூன் வந்து சுகர் எடுத்திருக்கேன். நாங்கள் சுகர் இனிப்பு அதிகமாக சாப்பிடாதனால நான் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் வேணால் நீங்கள் ஒரு 15-16 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம பொடிச்சு வச்சுருந்த நட்ஸோட அந்த பவுடரும் இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ளேவரிங் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸு அந்த பால் அந்த கொதிச்சு வந்தோடனே போதும். ரொம்ப நேரம் இருக்க தேவையில்லை. கொஞ்சம் அப்படியே லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நம்ம கூல் பண்ண வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கூல் பண்ண வச்சிடலாம். நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டம்ளர் மோல்டு தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை, நான் டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ டம்ளர்லேயே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு டம்ளரில் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருக்கும் இல்லையா, லாங் ஸ்டிக்காக இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஸ்பூன் வரும் இல்லையா, வுட் ஸ்பூனு இல்லை வுட் ஸ்போர்க்கு அது மாதிரி இருக்குன்னா அதை எடுத்துக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு அந்த மேலே வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்கு ஃபாயில் பேப்பர் இருக்குன்னா ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. நான் வந்து தொன்னை வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். தொன்னை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதோட அந்த வுட் ஸ்பூன்ஸை உள்ளே டிப் பண்ணி வச்சிடலாம். டிப் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம ஃப்ரீசரில் 6 to 8 ஹவர்ஸ் வச்சிடலாம். 6 to 8 ஹவர்ஸ் கழித்து நம்மளோட குல்ஃபி வந்து நல்லா வந்து செட் ஆகிட்ருக்கோம். நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சைடில் அப்படியே லைட்டாக கட் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா நம்மளோட குல்ஃபி வந்து மலாய் குல்ஃபி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ வீட்லேயே நம்மக்கிட்ட மோல்டு இருக்கணும்னு இல்லை, மோல்டு இல்லாமல் நம்ம வந்து குல்ஃபி செய்யலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ குட்டீஸ்க்கு நம்ம வீட்டிலே குல்ஃபீஸ் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ சூப்பரான டேஸ்டியான குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.